டாக்டர் எனக்கு பல்லுல ஈறுநோய் வந்த மாதிரி இம்ப்ளான்லயும் ஈறுநோய் வரலாமா? டெஃபினட்டா இம்ப்ளான்லயும் ஈறுநோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க உங்க ஈரை மெயின்டைன் பண்ணல, இல்ல உங்களுக்கு ஈறுநோய் ஜாஸ்தியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து டெஃபினட்டா இம்ப்ளான்லயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நேச்சுரல் பல்ல கூட ஈறுநோய் உங்களுக்கு பல்ல ஆட வச்சிருக்கு அப்படின்னா அது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இருந்துதான் அந்த வேலையை பண்ணிருக்கோம். சோ இந்த இம்ப்ளான்லயும் இதே மாதிரி ஈறுநோய் வர்றதுக்கு நிறைய நாட்கள் எடுக்கும். அதனாலதான் இயர்லி ஒன்ஸ் உங்க இம்ப்ளான்டாலஜிஸ்ட மீட் பண்ணுங்க. அவர் ஒரு எக்ஸ்ரேயும் உங்களை கிளினிக்கலா பார்த்துட்டு அதுல ஏதாவது எலும்பு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல ஏதாவது எலும்பு தேய்வு இருக்குன்னா அந்த இடத்துலயே அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. அழுக்குகள் இருந்தாலும் அதை கிளீன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஈறுநோயை வந்து நம்ம டெஃபினட்டா டிலே பண்ணலாம். ரொம்ப வருஷத்துக்கு உங்க வாயில உங்க இம்ப்ளான்ஸ் இருக்கும். சோ ஈறுநோய் வருமான்னு கேட்டீங்கன்னா 100% வரும். நீங்க கொஞ்சம் விஜிலா, நீங்க கொஞ்சம் அழகா அதை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகளே இருக்காது. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.